ரக்ஷிஸ் கிச்சனில் எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடலாம். வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் 6 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி வச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து காரத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்த எறா வந்து சேர்த்துக்கலாம். வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு தூள் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எறாவுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து நல்லா எறாலாம் வெந்துட்ட உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து எறா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.